ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முற்றியலுகர புணர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு புணர்ச்சினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதில் உடம்புடைமை புணர்ச்சினா என்ன, குற்றியலுகர புணர்ச்சினா என்ன அப்படின்னு சொல்லி 2 வகையான புணர்ச்சிகள் வந்து நம்ம வந்து இந்த விதிகளோடு வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலைன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோக்கு வந்து வாங்க. ஏன்னா குற்றியலுகர புணர்ச்சி வந்து என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து இங்கே முற்றியலுகர புணர்ச்சி வந்து எளிமையாக வந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து ரொம்ப போகாது, ஒரு 2 மினிட்ஸ் வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த டாபிக் வந்து முடிச்சிடலாம். சரிங்களா? ரொம்ப வந்து கஷ்டம் கிடையாது, இதில் கஷ்டன்றது எதுவுமே கிடையாதுங்க. சரிங்களா? திரும்ப திரும்ப படிக்க எல்லாமே வந்து நமக்கு ஈஸி தான். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு முற்றியலுகர புணர்ச்சினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது குற்றியலுகர புணர்ச்சினா என்ன? வல்லின உகரங்கள் சொல்லினுடைய இறுதியில் ஒலிக்கும் பொழுது என்ன ஆகுனா, நம்மளுடைய அந்த ஒரு மாத்திரை அளவான அந்த அளவிலிருந்து அரை மாத்திரையாக வந்து குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்போ முற்றிய லுகரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் கிடையாது. சொல்லினுடைய இறுதியில் ஒரு உகரம் வந்து வரும். சரிங்களா? இறுதியில் வந்துட்டு ஒரு உகரம் வரும், ஆனால் வந்து வந்துட்டு வல்லின உகரமாக வந்து அது இருக்காது. சரிங்களா? அப்படி இறுதியில் வர்றப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதற்கான மாத்திரை அளவிலிருந்து முழுமையாக ஒலிக்கும். எவ்வளோ நம்ம முதல் சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மாத்திரை சொல்லியிருந்தோமா, அது வந்துட்டு அந்த ஒரு மாத்திரை அளவில் முழுமையாகவே வந்து ஒலிக்கும். மாத்திரையினுடைய அளவு வந்து குறையாது. சரிங்களா? ஓசையினுடைய அளவு குறையாது இந்த இடத்துல. சரிங்களா? இப்போ வந்து நம்ம போகலாம். சரிங்களா? இப்போ வந்து நல்லா பாருங்கள், என்ன முற்றியலுகர புணர்ச்சினா என்ன. முற்றியலுகரம்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான். அந்த உகரம் வந்துட்டு வல்லின உகரம்னு கிடையாது. அந்த உகரம் வந்து சொல்லினுடைய இறுதியில் வரும், ஆனால் வந்துட்டு அதனுடைய மாத்திரை அளவு வந்து குறையாமல் ஒலிக்கும். சரிங்களா? ஒரு மாத்திரை அளவில் முழுமையாகவே வந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த முற்றியலுகர புணர்ச்சி வந்து இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உகரமாக வந்து இருக்கும். சரிங்களா? வல்லின உகரம் தவிர்த்து, ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வல்லின உகரம் என்பது இறுதியில் வரும் பொழுது அதனுடைய மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரையாக வந்து குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? சொல்லினுடைய இறுதியில் வரும்போது. சரிங்களா? அதே இது வந்துட்டு அந்த வல்லின உகரம் வந்து இரண்டாவதாக சொல்லினுடைய இடையில், அதாவது இரண்டாவதாக வந்து இருந்துச்சுன்னா அதனுடைய மாத்திரை அளவு அந்த இடத்துல குறையாது. அதுவும் முற்றியல் உகரம் தான். இப்போ வந்து குழப்பம் எடுத்துக்காட்டு பார்க்குறப்ப ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது. சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், நிலைமொழியே இறுதி எழுத்து வந்து உகரமாக வந்து இருக்கும். அடுத்து இன்னொரு இது பாருங்கள், என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலைமொழி தனிக்குறிலை அடுத்து வரக்கூடிய வல்லின உகரம் கூட இருக்கலாம். சரிங்களா? நிலைமொழியில் வந்து அந்த தனிக்குறிலை அடுத்து வரக்கூடிய வல்லின உகரம் கூட முற்றியல் உகரம் தான். சரிங்களா? அது எடுத்துக்காட்டு பாருங்கள். அது இப்போதைக்கு வந்து வேர்டெல்லாம் வந்து கொஞ்சம் குழப்பத்தான் இருந்துச்சு, என்னென்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? வருமொழியில் அந்த குற்றியல் உகரத்தில் என்ன சொன்னோம், வருமொழியில் வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு உயிரெழுத்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோமா, இதுலேயும் அதே கதை தான். சரிங்களா? வருமொழியோட முதல் எழுத்தில் வந்து ஏதாவது வந்து ஒரு உயிரெழுத்து வரும். சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு விதி சொல்லியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன விதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முற்றும் அற்று ஒரோ ஒலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குற்றியலுகர புணர்ச்சிக்கு நீங்கள் என்ன விதி ஃபாலோ பண்ணுறீங்களோ, என்ன முறைக்கு வந்து பின்பற்றுறீங்களோ அந்த முறை தான் வந்து இங்கேயும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. முற்றும் அற்று ஒரோ ஒலி தான். சரிங்களா? அதில் வந்து என்ன ஆகும், வந்து உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டோடும் அப்படின்னு விதிப்படி வந்து அந்த உகரம் வந்து மறையும். அதுக்கப்புறம் வந்துட்டு வருமொழியில் உள்ள உயிரெழுத்து கூட சேர்ந்து அது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்னும் விதிப்படி வந்து புணரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? அதே கதை தாங்க இங்கே. சரிங்களா? அதான் அதுவும் இதுவும் ஒன்று தான். சரிங்களா? இப்போ நல்லா பாருங்கள், எடுத்துக்காட்டு வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், உண்ணு அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா? உண்ணு. சரிங்களா? இறுதியில் வந்து பாருங்கள், நம்மளுக்கு உகரம் தான் வந்திருக்கு. சரிங்களா? என்னது உகரம் வந்திருக்கு, ஆனால் இது வந்து வல்லின உகரம் வந்து கிடையாது. சரிங்களா? வல்லின உகரம் கிடையாது. இது வந்து என்ன, இது வந்து ஒரு மெல்லின எழுத்து. சரிங்களா? மெல்லின எழுத்து. சரிங்களா? என் கூட்டல் ஊ. சரிங்களா? உகரம் தானே வந்திருக்கு, ஒரு மெல்லின எழுத்து தான் இருந்தது. சரிங்களா? சாரி, இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. சரிங்களா? இது வந்து ஒரு மெல்லின எழுத்து தான். இந்த மெல்லின எழுத்து, சரிங்களா, இந்த உகரம் வந்து என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். சரிங்களா? இதில் வந்து மாத்திரை வந்து குறைவு வந்து இருக்காது, ஓசை வந்து குறைவு இருக்காது. சரிங்களா? இதுதான் வந்து முற்றியல் உகரங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? சிம்பிள். சரிங்களா? அடுத்து தின்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தின்னு. இப்போ வந்து கடைசியில் வந்து உகரம் தான் வந்திருக்கு, உகரத்தை வச்சு ஒரு எழுத்து வந்து வந்திருக்கு. ஆனாலும் வந்துட்டு இது ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும், ஏன்னா இது வந்து வல்லின உகரம் கிடையாது. சரிங்களா? இதுதான் வந்து முற்றியல் உகரம். சரிங்களா? அடுத்து இது பாருங்கள், வரவு. சரிங்களா? வரவு என்ன வந்திருக்கு, ஒரு இடையின எழுத்து வந்து வந்திருக்கு, உகரத்தை வந்து வந்திருக்கு. அப்போது இதுவும் தனக்குரிய மாத்திரையில் வந்து முழுமையாக தான் வந்து ஒலிக்கும். சரிங்களா? அடுத்து இது பாருங்கள், நல்லா பாருங்கள், புகு. இங்கே பாருங்கள். சரிங்களா? புகு தானே,
என்ன சார் இங்கே வல்லின உகரம் வந்திருக்கு, அப்போ இது வந்து குற்றியல் உகரம் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லலாம். ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம்ல குசுடு துபுரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சொல்லினுடைய இறுதியில் வரும் பொழுது இரண்டாவதாக வந்து தனிக்குறில் ஒரு தனிக்குறிலை எடுத்து இது வர்றப்ப இந்த வல்லின உகரம் வந்து வர்றப்ப தனக்குரிய மாத்திரையில் வந்து முழுமையாக தான் வந்து ஒலிக்கும். ஒரு மாத்திரையில் வந்து முழுமையாக ஒலிக்கும். சரிங்களா? நான் ஏன் தனிக்குறில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ளே நெடில் வந்துருச்சு அப்படின்னா அது என்ன ஆயிரும், நம்மளுக்கு நெடில் தொடர் குற்றியல் உகரமாக வந்து மாறிடும். சரிங்களா? நல்லா புரியுதா? இப்போ வந்து இங்கே நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, காடு இதுவுமே வந்து 2 எழுத்துல தான் வரும். சரிங்களா? வந்து நான் காடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன்னா, வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம், நல்லா பாருங்கள். இப்போ வந்துட்டு காடு இதை நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? என்ன சார் இங்கேயும் வந்து 2வது இடத்துல தானே வந்துட்டு அந்த வல்லின உகரம் வந்திருக்கு, அப்போ இதுவும் முற்றியல் உகரமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆனால் இங்கே என்ன இருக்குது, நெடில் எழுத்து இருக்குது. நம்ம அந்த வல்லின உகரத்தை வச்சு அந்த உகரத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த குற்றியல் உகரத்தை வந்து வகைப்படுத்தியிருப்போம் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். சரிங்களா? அதனால் இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு நெடில் எழுத்து அதை தொடர்ந்து வந்து ஒரு குற்றியல் உகர எழுத்து வந்திருக்கு. அதனால் இது வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரம். அதனால தான் நான் அந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனி குறில் எழுத்தை அடுத்து வரக்கூடிய உகரம் வந்துட்டு முற்றியல் உகரம் தான். சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது வந்துட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து நகு அதே தான். சரிங்களா? தனி குறிலை எடுத்து வந்து ஒரு உகரம் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ வந்துட்டு புகு அப்படின்றது வந்து புக்கு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது வல்லின உகரம். சரிங்களா? அது வந்து குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அதனால் வந்து எடுத்துக்காட்டை வந்து கொஞ்சம் நல்லா பாருங்கள், ஈஸியாக புரியும். சரிங்களா? இங்கே வந்து பாருங்கள், இது புணர்ச்சியில் வந்து நம்மளுக்கு எப்படி புணருது அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு வந்து பார்த்துருக்கோம். அதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. வரவு கூட்டல் அறிந்தான். சரிங்களா? இந்த 2 இந்த இவ்வுன்றிருக்கு, இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன ஆகும், முதல் விதியில் உயிர்வரின் உட்குறள் மெய்விட்டோடும் அப்படின்னு விதிப்படி என்ன ஆகும்னா வரவு கூட்டல் அறிந்தான் வரவு ப்ளஸ் அறிந்தான் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? வருமொழியில் வந்து என்ன இருக்குது, ஆன்றது வந்து இருக்கா. அப்போ இந்த இவ்வு கூட்டல் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்னும் விதிப்படி வா அப்படின்னு சொல்லி மாறும். அப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா வரவறிந்தான் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு முற்றிய லுகரம். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருக்கோம், முற்றிய லுகரம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அடுத்து வந்துட்டு அது வந்து எவ்வாறு புணருது அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டோட வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இவ்வளோ தான். முற்றிய லுகரம் கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இயல்பீறு விதியீறு புணர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டோடு வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, see you all. Thank you to all. Thank you.